அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். போன காணொளியில் சொன்னது மாதிரியே தான் இந்த காணொளியிலையும் ராமலிங்க பெருமான் இறைவனிடத்தை முறையிடுகிறார். என்ன முறையிடுறாருன்னா, இந்த கொலை பொய் முதலிய குற்றங்கள் ஒன்றும் இல்லாமல் குணமே நிறைஞ்சு தூய அன்பு நிறைந்த பெருமக்கள், அது யாருன்னா அடியார்கள். அந்த அடியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் குணமான செயல்களையே செஞ்சு உன்னுடைய திருவருள் நிழலில் அடைகிறாங்க. புலைத்தொழிலை செய்து அறிந்தவனாகிய நான் ஒருவன் தான் குற்றமே புரிந்து கண்ணு காது கெட்ட மாடு போல மனநிலை கலங்கி ஒரு நிலை கொள்ளாமல் நன்னறி ஒன்றுமே காணாமல் எல்லா இடத்தும் நின்னையன்றி வேறு துணை யாதும் அறியாதவனாய் வீணே அலைந்து வருந்துகிறேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? அலைகளே இல்லாத திருவருட்கடலாகிய இருக்கும் நீ என்னை ஆண்டு அருள் செய்வாயாக அப்படின்னு பாடுறார். இந்த கொலை பொய் முதலிய குற்றம் ஒன்றும் இல்லாமல் குணமே நிறைந்து தூய அன்பு நிறைந்த பெருமக்கள் அடியார்கள். அதனால தான் அவரை நின் நண்பரெல்லாம் கொலையறியா குணத்தோர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் நல்லதே செய்து பரம்பொருளுடைய திருவருள் இன்பத்தை எய்துகின்றவர். அதனால் குணமே செய்து உன்னருள் கூடுகின்றார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் அப்புறம் புலை கொலை முதலிய குற்றங்களுக்கு இடமாய் பிழை பல செய்து அறிவு இழந்த விலங்கு போல உழல்வதாக தம்மை ரொம்ப வருத்தி சொல்கிறார். நான் அது மாதிரி தான் இருக்கிறேன். புலையறியேன், நான் ஒருவன் மட்டும் பிழைய செய்து புலங்கெட்ட விலங்கை போல இருக்கிறேன். அதனால் உன்னுடைய அருள்நிலையும் மெய்நெறியும் தெரியாதனால நிலையறியேன், நெறியொன்றும் அறியேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாட்டு பூரா பரம்பொருள் பெருந்துணையாக இருந்தும் கூட இந்த சிறுமை விளைவிக்கின்ற பிழைகளால் என்னுடைய மனம் சலித்து அலமருது. அதை சொல்லி இறைவன்கிட்ட விண்ணப்பிக்கிறார். அதான் இந்த பாட்டுடைய பொருள். அந்த பாட்டை போடுறேன். ஏன்னா கொலை ஆகாது, எதுக்குமே தெரியாது. புலை அதே மாதிரி கொலை செஞ்சு புலை திங்கிறாங்க இல்லையா, அதுதான் கொலை புலை தவிர்த்தல் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டும் எழுதியிருக்கிறாங்க அங்கே வடலூரில். அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டை படிக்கிறேன், அப்புறம் பொருள்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் கூட மறுபடியும் சொல்கிறேன் நான். கொலையறியா குணத்தோர் நின் அன்பரெல்லாம், கொலையறியா குணத்தோர் நின் அன்பரெல்லாம் குணமே செய்து உன்னருள்தான் கூடுகின்றார். புலையறிவேன் நான் ஒருவன் பிழைய செய்து புலம் கெட்ட விளங்க போல கலங்குகின்றேன். நிலையறியேன், நெறி ஒன்றும் அறியேன், எங்கும் நினையன்றி துணையொன்றும் அறியேன். சற்றும் அலையறியா அருட்கடல் நீ, சற்றும் அலையறியா அருட்கடல் நீ ஆழ்க வீணில் அலைகின்றேன் என் செய்கேன் அந்தோ அந்தோ அப்படிங்கிறார். நிலையின் அறியேன், நெறி ஒன்றும் அறியேன், உன்னை நினைக்கிறதில்ல வேற ஒரு துணை ஒன்றும் அறியேன்றார். எங்கும் நினையன்றி துணையொன்றும் அறியேன். அலையறியா அருட்கடல்ங்கிறாரு. அலை உள்ளது தான் கடல். ஆனால் கடலில் அலை இல்லாமல் இருக்கிறது தான் இறைவனுடைய திருவருள்னு சொல்கிறார். அலையறியா அருட்கடல். அதாவது கொலை புலை முதலிய குற்றங்கள் இல்லாத நல்ல குணம் நிறைந்த நின்னுடைய அன்பர்கள் எல்லாம் குணமான செய்கைகளையே செய்து நின்னது திருவருள் நிலையில் அடைகிறாங்க. புலை தொழிலை செய்து அறிந்தவனாகிய நான் ஒருவன் தான் குற்றமே புரிந்து இந்த கண்ணு காதெல்லாம் கெட்ட மாடு போல மனநிலை கலங்கி நிலை கொள்ளாமல் நன்னறியும் இல்லாமல் காணாமல் எந்த இடத்துல உன்னை இல்லாமல் வேறு துணை இல்லாதா இருந்து
வீணே அலைந்து வருந்துறேன், நான் என்ன செய்வேன், அலைகளே இல்லாத திருவருட்கடலாக இருக்கும் நீ என்னை ஆண்டு அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். அப்போ அலையறியா கடல் அப்படிங்கிறார். இதெல்லாம் ரொம்ப நுண்ணியமான கருத்துள்ள பாடல் இது. அதுதான் இந்த பாடலோடு நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த பாடல் அடுத்த காணொளியில் இன்னொரு பாட்டை சொல்லி இந்த பாட்டோடு நான் நிறைவு பண்ணுகிறேன். வணக்கம்.